பெரம்பூரில் இரவு நேரத்தில் வாக்கு சேகரிப்பதற்காக நடந்து சென்ற தளபதி விஜய்க்கு நடந்த பெரும் சோகம், பேரதிர்ச்சி. சமூக வலைதளங்கள் முழுக்க முழுக்க இப்ப இந்த டாபிக் தான் மிகப்பெரிய பேசுபொருளா மாறி இருக்கு. அத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோங்க. அதுக்கு முன்னால நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய டெய்லி அப்டேட்ஸ், காசிப்பு, கிசுகிசு இது எல்லாமே நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும். விஜயினுடைய தொகுதி 2. ஒண்ணு பெரம்பூர், இன்னொன்னு திருச்சி. இப்ப திருச்சிய விட விஜய் அதிகமான ஜெயிப்பதற்கு வாய்ப்புகள் எங்க அதிகம் இருக்குன்னா, பெரம்பூர்லன்னு சொல்றாங்க. அதுக்கு காரணம், பெரம்பூர்ல சிறுபான்மையினர் கிறிஸ்டியானிட்டி பார்த்தோன்னா ஓட்டு அதிகமா இருக்கிறதுனால, ஜோசப் விஜய் அப்படிங்கிற அந்த கேடடு, அந்த சிங்க் பார்த்தோன்னா ஒத்து போறதுனால, கண்டிப்பா இந்த தொகுதியில விஜய் ஜெயிப்பாரு அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றம் இல்லைன்னு ஒரு கருத்து கணிப்பு சொல்லப்படுது. அதை தாண்டி தமிழ்நாடு முழுக்க விஜய்க்குன்னு ஒரு மிகப்பெரிய ஆதரவு இருக்கு, மிகப்பெரிய செல்வாக்கு உருவாயிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த எலெக்ஷன் முடிவுல தளபதி விஜயினுடைய தாவேகா கட்சி ஒரு தவிர்க்க முடியாத ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். ஆட்சி அமைச்சாலும் அதுக்கு ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. அதே நேரத்தில் எதிர்கட்சி ஆகிறதுக்கும் நிறைய சாத்தியக்கூறுகள் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா திரும்பக்கூடிய திசையெல்லாம் விஜயினுடைய அலை அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இப்ப நிறைய எதிர்கட்சிகளா இருக்கட்டும், இல்ல மற்ற கட்சிகளா இருக்கட்டும், அவங்க எல்லாம் கருத்துக்கள் சொல்லும் பொழுது, சிரஞ்சீவிக்கு கூட்டின கூட்டத்தை பாருங்க, இதை விட 10 மடங்கு சிரஞ்சீவிக்கு கூட்டம் கொடுச்சு. ஆனா கூடுற கூட்டம் எல்லாமே ஓட்டா மாறாது. அதை முதல்ல நீங்க நல்லா தெரிஞ்சுக்கங்க. அது மட்டும் இல்லாம பணம் கொடுத்து விஜய்க்கு கூட்டம் சேர்க்கறதுக்கு பாஜகவோட டீம் வேலை பார்க்குது. விஜய் பாஜகவுடைய பி டீம். இது எல்லாமே ஒரு பக்கம் சொல்லப்படுது. விஜய் வீட்டை விட்டு வெளியில வரல, சனிக்கிழமை மட்டும்தான் பார்த்தோன்னா வருவாரு, ஈவினிங் மட்டும்தான் வருவாரு அப்படின்லாம் உதயநிதி போற எல்லா இடத்துலையுமே விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா இப்ப விஜய் என்னன்னா வரவே, அதாவது கேரவனை விட்டு வரமாட்டாங்கன்னு சொன்னாங்க, அதை விட்டு வெளில வந்தாரு. அவர் பிரச்சாரம் பண்ண மாட்டாருன்னு சொன்னாங்க, எல்லா இடத்துக்கும் போய் பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சாரு. தான் தொகுதிக்கே போய் வாக்கு கேட்காதவரு எப்படி ஜெயிக்க போறாருன்னாங்க. இப்ப தன்னுடைய தொகுதியில என்ன பிரச்சனை, என்ன நடக்க போகுதுன்னு அங்கே ஸ்ட்ரெயிட்டா பார்த்தேன்னா அவர் போக ஆரம்பிச்சிட்டாரு. அங்க போக ஆரம்பிச்சு அங்க என்னென்ன பிரச்சனை நடக்குது, தான் தொகுதியில என்னென்ன நடக்குது அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய தாய்மார்கள் எல்லார்ட்டையும் விஜய் ஒரு கருத்து கணிப்பை கேட்க ஆரம்பிச்சிருக்காரு. இது எல்லாமே அப்பப்ப சோசியல் மீடியாவில் பார்க்குறப்ப பயங்கர ட்ரெண்ட் செட்டாக உயர்லாக உருவாயிட்டு தான் வருது. இது ஒரு பக்கம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில விஜய் நடந்து வாக்கு சேகரிக்க போகும்போது இடறி கீழே விழுந்த சம்பவமும், அதே மாதிரி கூட்ட நெரிசல்ல அவர் மேல விழுந்து அவர் கீழே விழுவ போறது மாதிரியான சம்பவமும் இதெல்லாம் நடந்திருக்கு. ஆனா மனுஷன் இவ்வளவு நடந்தாலும் அது எல்லாத்தையும் அப்படியே பெருசா காட்டிக்காம ஒரு சின்ன சிரிப்புல மட்டும் ஒரு நமட்டு சிரிப்போட சிரிச்சுக்கிட்டு அவர் அந்த வேலையை தொடர்ந்துகிட்டே தான் வந்திருக்காரு. இது ஒரு பக்கம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில இப்ப ஏப்ரல் 20ஆம் தேதி என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ அப்படிங்கிற இன்னொரு பதட்டமும் தாவேகா தொண்டர்கள் மத்தியில எழ ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதுக்கு காரணம், செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்துல விஜய்க்கும் சங்கீதாவுக்கும் நடக்கக்கூடிய கான்பிடென்ஷியலான பார்த்தீங்கன்னா விசாரணைங்க. அந்த விசாரணைக்கு சங்கீதா இப்ப லண்டன்ல இருந்து கிளம்பி வந்திருக்காங்க. பையன் ஜேசன் சஞ்சயும் கூட வந்திருக்காரு. இது ஒரு பக்கம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில அவங்க பத்திரிகையாளரை சந்திப்பாங்கன்னு ஒரு பக்கம் சொல்லப்படுது. விஜய்க்கு எதிராக சில முக்கியமான 2-3 ஆதாரங்கள் இருக்கு. இது ஆல்ரெடி அவங்க மனுலையும் சொல்லியிருந்தாங்க. அந்த ஆதாரத்தை இப்ப வெளியிடுறதுக்கான நிறைய சாத்தியக்கூறுகள் இருக்கு. ஒருவேளை அப்படி வெளியிட்டா அது விஜயினுடைய அரசியல் எதிர்காலத்திற்கு மிகப்பெரிய கேள்விக்குறியாக கூட மாறும். விஜயினுடைய இமேஜை அது டேமேஜ் பண்றது மாதிரி கூட உருவாகும். அப்படிங்கிறதுனால விஜய் தரப்புல இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே, அதே மாதிரி விஜயினுடைய அப்பா எஸ்.ஏ. சந்திரசேகர் முதற்கொண்டு எல்லாமே பேச்சுவார்த்தை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சங்கீதாட்ட அவசரப்பட்டு எதுவும் பண்ணிட வேண்டாம், உன்னுடைய நியாயமான கோரிக்கைகள் எல்லாத்தையும் நிறைவேற்றி தரப்படும். அதே மாதிரி செட்டில்மெண்ட் ப்ராப்பரா பார்த்தோன்னா ஜீவனாம்சம் கோர்ட்டு கொடுக்குதோ இல்லையோ, எங்க பசங்களுக்காக நாங்க எல்லாத்தையும் பண்ணிடுவோம் அப்படின்னு அவங்க மத்தியஸ்தம் பேச ஆரம்பிச்சிருக்கதா ஒரு பக்கம் சொல்லப்படுதுங்க. அதே நேரத்துல விஜய் முழு நேர அரசியல்ல தன்னுடைய தொகுதிகளில் கவனம் செலுத்திட்டு அதுல மட்டும் ஃபோக்கஸ்டா பார்த்தோன்னா இருக்கிறதாவும், இந்த எலெக்ஷன்ல யாருன்னு ஒரு கை பார்த்துடலாம், என்ன அவமானம் நடந்தாலும் என்ன இடர்பாடுகள் நடந்தாலும் அதை தாண்டி மக்களுக்காக வந்துட்டேன் அப்படிங்கிறதுல அவர் ரொம்ப தெளிவா இருக்காரு. விஜய ஒவ்வொரு இடத்துலையும் இவரை அமுக்கணும் அப்படின்னு விஜயகாந்துக்கு போட்ட ஸ்கெட்ச் மாதிரி ஏகப்பட்ட ஸ்கெட்ச் எல்லாமே போட ஆரம்பிச்சாங்க. அந்த எல்லாத்தையும் தாண்டி 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 அவர் அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகிட்டு தான் இருக்காரு. இப்ப மீம்ஸ் போடுறதுல விஜயினுடைய முகத்தை எடுத்து கேரவன்ல இருந்தவர் வெயில்ல எப்படி கருப்பாயிட்டாரு பாருங்க அப்படின்னு ஏதோ சவுத் ஆப்பிரிக்கன் போட்டோஸ் இருக்கிற மாதிரிலாம் போட ஆரம்பிக்க, அது எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரு காலகட்டத்தில் இந்த மூஞ்சியெல்லாம் ஹீரோவா நடிக்க வந்துச்சா அப்படிங்கிற விமர்சனத்தவே
தாண்டி தான் இன்னைக்கு அவரு புகழோட உச்சத்துல வந்திருக்காரு. இன்னைக்கு பிளாக் பஸ்டரு சூப்பர் கிங்கா வந்து பார்த்தோன்னா வந்து இருக்காரு. வசூல்ல வந்து மன்னனா இருக்காரு. அதனால எங்க அண்ணன இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா எதுவும் வந்து பாதிக்காது. எங்க அண்ணனுக்கு பக்கபலமா நாங்க இருப்போம் அப்படின்னு தாவேகா படைகள் ஒரு பக்கம் வந்து இருக்கு. அதே நேரத்துல இப்ப விஜய் பத்தின சில வதந்திகளும் வந்துகிட்டு இருக்கு. அத தாண்டி அது வந்து உண்மைன்னு வந்து ஒரு தரப்பு சொல்லப்படுது. விஜய் வந்து ஜாதக அமைப்புப்படி அவர் கடக ராசிங்கிறதுனாலே அவர் ஜாதக அமைப்புப்படியும் அவருக்கு வந்து மரண கண்டனம் வந்து இருக்கிறது மாதிரியும் மே மாசத்துக்குள்ள என்ன வேணாலும் வந்து நடக்கலாம். விஜய் ரொம்ப கவனமா இருக்குன்னு வந்து சொன்னதுனால விஜயை சுத்தி வந்து பார்த்தேன்னா ஒரு பாதுகாப்பு. விஜயினுடைய அம்மா வந்து அதுக்கான விஜய்க்கே பர்சனலா வந்து ஃபோன் போட்டு கொஞ்சம் கவனமா இருப்பா அப்படின்னு வந்து சொல்லப்பட்டதா வந்து சொல்லப்படுதுங்க. விஜயினுடைய ரசிகர்கள் மத்தியில இந்த செய்தி வந்து பரவுனதுக்கு அப்புறம் எங்க அண்ணனுக்கு எதுவும் ஆயிரக்கூடாது, வச்சிடக்கூடாதுன்னு விஜய்க்காக விரதம் இருந்து இந்த எலெக்ஷன்ல வந்து ஜெயிக்கணும் அப்படின்னு தான் குடும்பத்துல ஒருத்தவங்கள முன்னிறுத்தி என்னென்ன பண்ணுமோ அதுக்கான வேலைகள் எல்லாத்தையும் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இத பத்தி உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்கள கீழ இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம மென்ஷன்